வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 31 மே கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். சம்பா மற்றும் தாலி எந்த மாநிலத்தின் நடனம்? ஹிமாச்சல் பிரதேஷ். கத்வாலி மற்றும் குமாயினி எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரகாண்ட். பாங்க்ரா மற்றும் கித்தா எந்த மாநிலத்தின் நடனம்? பஞ்சாப். எந்த மாநிலத்தின் நடனம் டாஃப் மற்றும் காகோர்? ஹரியானா. மேகாலயா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் சக்மா, காரோஸ், கஜோங் மற்றும் ராபா. வினோபா பாவே 1983ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. கபீர் சபாத் பெய்ஜாத் தோஹா ஹோலி ரெக்தால் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. நீதித்துறையின் சுதந்திரம், நீதித்துறை மறு ஆய்வு, முன்னுரை, துணை ஜனாதிபதி பதவி அப்படிங்கிற விஷயத்த அமெரிக்கா நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். ஆபரேஷன் கிரீன்ஸ் திட்டம் 2018ஆம் ஆண்டு உணவு பதப்படுத்துதல் அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1956 இருந்து 61 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்த திட்டத்துடைய மாடல் பிசி மகாலனோபிஸ். ஒருங்கிணைந்த நிதிகள் மற்றும் இந்தியா மற்றும் மாநிலங்களின் பொது கணக்குகள் அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 266ல சொல்லியிருக்காங்க. ஸ்டாலின் பரிசு பெற்ற முதல் இந்தியர் சைஃபுதீன் கிச்லு. செஞ்சுஸ் கிளர்ச்சி 1921 இருந்து 22 வரைக்கும் கே ஹனுமந்து தலைமையில நடந்துச்சு. சாட் நாட்டின் அதிபராக பிரதமராக நியமிக்கப்பட்டவர் யார்? அல்லாமையா ஹலினா. அமல் குலூனி பெண்கள் அதிகாரமளித்தல் விருது பெற்றவர் யார்? ஆரத்தி. இந்தியாவின் அரசாங்க ஒளிபரப்பு வரலாற்றில் முதல் AI செய்தி வாசிப்பவர் எது? கிரிஷ் மற்றும் பூமி. 2026ஆம் ஆண்டு AFC மகளிர் ஆசிய கோப்பை நடத்தும் நாடு எது? ஆஸ்திரேலியா. சிரியாவுக்கான சவுதி அரேபியாவின் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஃபைசல் பின் சவுத் ஆல் மிஜ்ஃபல். பிலிப் கிரீன் இந்தியாவுக்கான ஆஸ்திரேலியாவின் உயர் ஆணையர். அரிந்தம் பாக்ஷி ஐக்கிய நாடுகளுக்கான இந்தியாவின் தூதர் அல்லது நிரந்தர பிரதிநிதி. அனில் குமார் ராய் இந்திய நாட்டிலிருந்து எத்தியோப்பிய நாட்டுடைய தூதுவர். ராபர்ட் ஷென்கின்டோம் இந்திய நாட்டிலிருந்து சோம்பியா நாட்டுடைய உயர் ஆணையர். மொசாம்பிக் நாட்டுடைய உயர் ஆணையர். ரூவன் ஆசர் இந்தியாவுக்கான இஸ்ரேல் நாட்டுடைய தூதுவர். செந்தில் பாண்டியன் உலக வர்த்தக அமைப்பின் இந்திய தூதர். வினயகுமார் இந்திய நாட்டிலிருந்து ரஷ்ய நாட்டுடைய தூதுவர். அபய் தாக்கூர் இந்திய நாட்டிலிருந்து மியான்மர் நாட்டுடைய தூதுவர். எக்கனாமிக் டைம்ஸ் HR வேர்ல்ட் ஃபியூச்சர் ரெடி ஆர்கனைசேஷன் விருது 2024 எந்த நிறுவனம் பெற்றுள்ளது? NHPC அப்படிங்கிற நிறுவனத்துக்கு இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு. கீதா பிரஸுக்கு அமைதி பரிசு. கீதா பிரஸ் நிறுவனத்துக்கு காந்தி அமைதி பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு. சுத்திகரிப்பு துறையில் சிறந்த கண்டுபிடிப்பு விருது MRPLக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்திய மருத்துவ சங்கம் மற்றும் பயிற்சி பெற்ற செவிலியர் சங்கத்துக்கு இந்திரா காந்தி அமைதி பரிசுக்கு கிடைச்சிருக்கு. 60 பாராசூட் ஃபீல்ட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு சுபாஷ் சந்திர போஸ் ஆப்தா பிரபந்தன் புரஸ்கர் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. சந்திராயன் 3 மிஷன் குழுக்கு ஜான் எல் ஜாக் சுகர்ஜிஆர் விருது கிடைச்சிருக்கு. டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனைக்கு சிறந்த அறிவியல் போஸ்டர் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. மொனாக்கோ கிராண்ட் பிரி 2024 வென்றவர் யார்? சார்லஸ் லெக்லரக். மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் சீன கிராண்ட் பிரி, ஜப்பானிய கிராண்ட் பிரி, சவுதி அரேபியா கிராண்ட் பிரி 2024 ஜெயிச்சிருக்காங்க. கார்லோஸ் சைன்ஸ் ஆஸ்திரேலியா கிராண்ட் பிரி 2024 ஜெயிச்சிருக்காங்க. லாண்டோ நோரிஸ் மியாமி கிராண்ட் பிரி 2024 ஜெயிச்சிருக்காங்க. பெண்களின் ஆரோக்கியத்திற்கான சர்வதேச நடவடிக்கை தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் மே மாசம் 28ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து அச்சுறுத்தல்கள் மற்றும் வாய்ப்புகளின் நெருக்கடியான காலங்களில் அணி திரட்டுதல். ஏப்ரல் கடைசி சனிக்கிழமை உலக கால்நடை தினம். ஏப்ரல் 30 ஆயுஷ்மான் பாரத் திவாஸ். மே 11 தேசிய தொழில்நுட்ப தினம். மே 11 மற்றும் அக்டோபர் 12 உலக இடம்பெயர்ந்த பறவைகள் தினம். மே 12 சர்வதேச செவிலியர் தினம். மே 18 சர்வதேச அருங்காட்சியக தினம். மே 25 உலக கால்பந்து நாள். ஆசிய பெண்கள் ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் 2024 தங்கப்பதக்கம் வென்ற முதல் இந்தியர் யார்? திரிபுரா மாநிலத்தை சேர்ந்த தீபா கர்மகர்.
திரிபுரா மாநிலத்தை சேர்ந்த தீபா கர்மகர் தான். இந்த சாம்பியன்ஷிப் போட்டில தங்க பதக்கம் வின் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முதல் இந்தியரும் இவங்க தான். அது மட்டும் இல்லாம ஆசிய சாம்பியன்ஷிப்ல தங்க பதக்கம் வென்ற முதல் இந்தியரும் இவங்க தான். அதாவது ஜிம்னாஸ்டிக்ஸ் பிரிவுல ஆசிய சாம்பியன்ஷிப்ல தங்க பதக்கம் வென்ற முதல் இந்தியரும் தீபா கர்மகர். இந்த தீபா கர்மகர் இந்த தங்க மெடலை எந்த டோர்னமெண்ட்ல, அதாவது எந்த கேட்டகரியில வாங்கினாங்க, பிரிவுல வாங்கினாங்க அப்படின்னா மகளிர் வால்ட் தனிநபர் இறுதி போட்டி பிரிவுல தான் இந்த தங்க பதக்கத்தை வாங்கியிருக்காங்க. சோ தீபா கர்மகருடைய மாநிலம் திரிபுரா. அவங்களுக்கு கிடைச்ச விருதுகள் தயான்சந்த் கேல் ரத்னா விருது 2016லயும் பத்மஸ்ரீ விருது 2017லயும் கொடுக்கப்பட்டிருக்கு. பிரணய் சர்மா கராத்தே 1 தொடர் ஏ போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற முதல் இந்தியர். ஆசிய வாள்வீச்சு சாம்பியன்ஷிப் 2023இல் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் பவானி தேவி. உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் 2023இல் தனிநபர் உலக பட்டத்தை வென்றவர் அதித்தி சுவாமி. உலக தடகள சாம்பியன்ஷிப்ல முதல் முறையா இந்தியாவுக்கான தங்கப்பதக்கம் வாங்கினது நீரஜ் சோப்ரா. WTT ஃபீடர் பீருட் 2024இல் ஆண்கள் ஒற்றையர் கோப்பையை வென்ற முதல் இந்தியர் சத்யன் ஞானசேகரன். எந்த நாட்டின் கிராமமான எம்புலி சமீபத்தில் பாரிய நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்டது? சோ பாரி அப்படிங்கிறது ஒரு பெரிய நிலச்சரிவினால பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. சோ ஆன்சர் வந்துட்டு பப்புவா நியூ கினி. சோ இந்த எம்புலி அப்படிங்கிற ஒரு கிராமம் எங்க இருக்குன்னா பப்புவா நியூ கினி அப்படிங்கிற நாட்டுல தான் அமைஞ்சிருக்கு. சோ கிட்டத்தட்ட இந்த நிலச்சரிவுல 670 பேர் இறந்ததா சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய டிசாஸ்டர், ஒரு பேரழிவுன்னு கூட சொல்லலாம். 670 பேர் இந்த நிலச்சரிவுனால இறந்து போயிருக்காங்க. இப்ப பப்புவா நியூ கினி நாட்டை பத்தி பார்க்கலாம். அந்த நாட்டுல மொத்தமே 10 மில்லியன் மக்கள் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 கோடி பேர் தான் இருக்காங்க அந்த நாட்டுல. சாரி 100 கோடி பேர் தான் இருக்காங்க. சாரி 10 கோடி பேர் இருக்காங்க. அந்த பப்புவா நியூ கினி நாட்டுடைய கேபிட்டல் போர்ட் மொரிஸ்பி. அந்த பப்புவா நியூ கினி நாட்டுடைய கரன்சி கினா. சோ இந்தியால எந்த மாநிலத்துல அதிக அளவுல நிலச்சரிவு ஏற்படுது அப்படின்னா உத்தரகாண்ட். லூயிஸ்வில்லி நகரம் செப்டம்பர் 3ஆம் தேதிய சனாதன தர்ம நாள அறிவிச்சிருக்காங்க. 2024 ஐநா ஒட்டகங்களின் சர்வதேச ஆண்டு அறிவிச்சிருக்காங்க. நிலவில் விண்கலத்தை தரையிறக்கிய 5வது நாடு ஜப்பான். உலக சுகாதார அமைப்பால் மலேரியா இல்லாத நாடு அறிவிக்கப்பட்டிருக்கு காபோ வெர்டி. நைஜர், மாலி, புர்கினா பாசோ எக்கோவாஸ் அப்படிங்கிற அமைப்புல இருந்து விலகி இருக்காங்க. நேபாள் நாடு பொக்ரா அப்படிங்கிற அந்த நாட்டுடைய பகுதியை சுற்றுலா தலைநகரை அறிவிச்சிருக்காங்க. அல்சர் பெரும்பாலும் எந்த பாக்டீரியாவால் ஏற்படும் தொற்றுகளால் ஏற்படுகிறது? ஹெலிகோபாக்டர் பைலோரி.